பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 3/4/2026 தமிழ் விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 20ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி தேய்பிறை பிரதமை. காலை 8:44 வரை, பின்பு தேய்பிறை துதியை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை. இரவு 7:10 வரை, பின்பு சுவாதி. இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நாளாக இருந்து வரக்கூடும். நீண்ட நாளாக தடைபெற்று வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உற்சாகமான நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் எதிர்பாராத பணவரவு மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன். ராசியான் நிறம் பச்சை மற்றும் அடசிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, சவால்களை சமாளித்து வெற்றிகளை காண்பீர்கள். மாணவர்களுக்கு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். எதிர்பார்த்த வங்கி கடன்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உற்சாகம் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். தேக ஆரோக்கியத்தில் சற்றே கவனமுடன் இருப்பது நன்மைகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ராசியான் நிறம் சிவப்பு மற்றும் பழுப்பு. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மன மகிழ்ச்சியும் உற்சாகமும் மிக்க இனிய நாளாக இருந்து வரக்கூடும். குழந்தைகள் பெற்றோருக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். பழைய கடன்களை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகக்கூடும். ஆன்மீக சிந்தனைகள் சற்றே மேலோங்கி இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சற்றே பணிச்சுமைகள் அதிகரித்து காணப்படலாம். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. ராசியான நிறம் வெளிநீலம் மற்றும் மஞ்சள். கடகராசி அன்பர்களே, வண்டி வாகன யோகம் உள்ள நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். தாய் வழி உறவுகளின் அன்பும் அரவணைப்பும் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றம் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். சொத்து சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான் நிறம் கருநீலம் மற்றும் அடசிவப்பு. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் பல புதிய மாற்றங்களை செயல்படுத்தி தொழிலில் லாபங்களை காண்பீர்கள். சகோதர வழி உறவுகளின் அன்பும் அரவணைப்பும் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்களால் லாபங்களை காண்பீர்கள். பயணங்கள் உங்களுக்கு லாபகரமானதாக இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியிட மாற்றங்கள் குறித்த சிந்தனைகள் வந்து போகலாம். எதிர்பாராத நண்பர்களை சந்திப்பது மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை. ராசியான் நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கன்னிராசி அன்பர்களே, எதிர்பார்த்த பண வரவு மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் முன்னேற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பெண்களுக்கு பொன் பொருள் சேர்க்கைக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும்.
குடும்ப உறவுகளின் தேவைகளை குறிப்பறிந்து பூர்த்தி செய்து மன மகிழ்ச்சிகளை காண்பீர்கள். உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் உற்சாகம் மிகுந்து காணப்படும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மூகாம்பிகை. ராசியான் நிறம் இளம் சிவப்பு மற்றும் ஊதா. துலா ராசி அன்பர்களே, புத்துணர்வு மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை யோகம் உண்டான நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் ஏற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் யாவும் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர். ராசியான் நிறம் கருநீலம் மற்றும் அடசிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்களே, முதலீடுகள் யாவும் லாபங்களை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சற்றே அலைச்சல் மிகுந்து காணப்படக்கூடும். வீண் அலைச்சல்களையும் வீண் விரயங்களையும் தவிர்த்து கொள்வது நன்மைகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் சற்றே கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ராசியான் நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுசு ராசி அன்பர்களே, வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். எடுத்த காரியங்கள் யாவும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சகோதர வர்க்கத்தின் அன்பும் அரவணைப்பும் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். பெண்கள் விரும்பியதை வாங்கி மகிழக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். தொட்ட காரியங்கள் தங்கு தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. ராசியான் நிறம் நீலம் மற்றும் வெளிர் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மதிப்பும் மரியாதையும் மிக்க இனிய நாளாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிப்பீர்கள். உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குடும்ப உறவுகளிடையே இருந்து வந்த சங்கடங்களுக்கு தீர்வுகளை காண்பீர்கள். எதிர்பார்த்த பல நல்ல செய்திகள் மன நிறைவுகளை தரும்படி வந்து சேரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகர். ராசியான நிறம் சிவப்பு மற்றும் அடர்நீலம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் கௌரவமிக்க நாளாக இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சங்கடங்களுக்கு தீர்வுகளை காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் உற்சாகமும் மிக்க நாளாக இருந்து வரும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரும்படி வந்து சேரக்கூடும். அந்நிய நபர்களின் ஆதரவால் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமான். ராசியான நிறம் நீலம் மற்றும் அடற்பச்சை. மீனராசி அன்பர்களே, எதிர்பாராத பண வரவுகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். குடும்ப உறவுகளிடையே உற்சாகமும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு ஏற்றமிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சற்றே தடுமாற்றங்கள் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கலில் ஆதாயங்கள் அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். எதிர்பாராத பண வரவுகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஏழுமலையான். ராசியான நிறம் வெளிர் நீலம் மற்றும் வெளிர் பச்சை. நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.